ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு உப்புமா செய்ய போகிறோங்க. அவலை வச்சு தான் உப்புமா செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இந்த உப்புமா வந்து லாக்டவுன் டைமில் செஞ்சு பாருங்கள். காய்கறி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் உப்புமாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் உப்புமா செய்யறதுக்கு 1 கப் அவல் எடுத்துருக்கோங்க. இது 100 கிராம். இதை நம்ம தண்ணியில் போட்டு லைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். கெட்டி அவலாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மெல்லிசான அவலாக இருந்தால் தண்ணியில் போட்ட உடனே நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சிடணும். இது கொஞ்சம் லைட்டாக கெட்டி அவல்ன்றதுனால நான் ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கிறேன். உப்புமா தாளிக்க கடாயில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்லே வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த கடலைப்பருப்பை. இப்போ நான் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னு நம்ம வந்து அவல் சேர்த்துக்கிறாங்க. இப்போ அவலை நல்லா நம்ம தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கணும். அவல் நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா பிழிஞ்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் தூள் உப்பு சேர்த்துறேன். கல் உப்பு சேர்த்தாதீங்க, கரையாது. இந்த உப்புமா ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. பசங்க பசின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த அவலை தண்ணியில் போட்டு டக்குன்னு நம்ம வந்து இதை செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது இறக்கும் போது தேங்காய் போட்டு இறக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.